உங்களுக்கு ஒரு கொஷின். நீங்கள் பயங்கரமாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க, ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த ஃபோட்டோ வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பீங்க? உங்களை பார்ப்பீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்களா? ஆப்வியஸாக நீங்கள் உங்களை தான் பார்ப்பீங்க, கரெக்டாக? இப்போ இன்னொரு அனாலஜி. உங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BMW காரில் ஒரு பர்டிகுலர் கலர், ஒரு பர்டிகுலர் மாடல் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் நினச்ச அதே மாடல், அதே கலர் BMW கார் உங்கள் முன்னாடி கிராஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ மை காட், இந்த வண்டியை ஓட்டுறவங்க எவ்வளோ ஒரு ரிச், ஓ மை காட் இந்த வண்டியை ஓட்டுறவங்க எவ்வளோ கூல், செம்ம டேஸ்ட் அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லை, இந்த காரை நான் எப்போ வாங்குவேன், இந்த காரை நான் எப்போ ஓட்டுவேன் அப்படிங்கிற தாட் இருக்குமா? ஆப்வியஸ்லி செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் தான் நம்ம யோசிப்போம். நம்ம அந்த கார்ல இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்ம அந்த காரை எப்போ ஓன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம தாட்டா இருக்கும், கரெக்டா? இந்த கண்டென்ட்டை தான் நம்ம சாப்டர் 8 ஆஃப் த புக் த சைக்காலஜி ஆஃப் மணியில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். நம்ம ஆத்தர் இந்த வேலட் பார்க்கிங்லாம் இருக்கு இல்லையா, நம்ம காரை எடுத்துட்டு அந்த ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போன உடனே வெளியிலே நிறுத்திடுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஆள் நம்ம காரை எடுத்துட்டு போயிட்டு பார்க்கிங்கில் பார்க் பண்ணிடுவாங்க. அதை தான் வேலட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்சன் அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு பார்க்கிங்கில் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆத்தர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கிறாரு ஒரு பெரிய ஹோட்டலில். அந்த வேலை செய்கிறப்ப ரொம்ப காஸ்ட்லியான கார்ஸ்லாம் வருமா. அந்த கார்ஸ் எல்லாத்தையும் இவர் ஓட்டுறப்ப இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த காரை நம்ம எப்போ ஓட்டுவோம், எப்போ இந்த காரை நம்ம ஓன் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு சூப்பரான காஸ்ட்லியான காரை நம்ம எப்போ ஓன் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைப்பாராம். இப்போ அந்த டிரைவர், அந்த வண்டியோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கலாம். ஒருத்தர் போர்ஷ் காரை எடுத்துட்டு வராரு, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை அந்த வண்டியை பார்க்குறாங்க. அவங்க அந்த வண்டியை பார்க்குறப்ப இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளோட போர்ஷ் காரை எல்லாரும் அட்மையர் பண்ணுறாங்க, என்ன அட்மையர் பண்ணுறாங்க, நான் ஒரு சூப்பரான கார் வாங்கியிருக்கேன், நான் அக்கார்டிங் டு அதர் பீப்புள் யாரெல்லாம் என்னை பார்க்குறாங்களோ அட்மையர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு ரோல் மாடல் மாதிரி அப்படின்னு அந்த ஓனர் ஆஃப் த கார் நினைப்பார். ஆக்சுவலான சிச்சுவேஷனில் அந்த பார்க்குறாங்க இல்லையா, அவங்க யாரும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. யாருமே அந்த வண்டியை ஓட்டுறது யாரு, அந்த வண்டியோட ஓனர் யாரு, அவரு சூப்பரு சக்சஸ்ஃபுல் பர்சன், அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, அவருக்கு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டோம். நம்ம நினைக்கிறது எல்லாமே அவரோட வெல்த், அவரோட போர்ஷ் காரை நம்ம வச்சிருந்தா எப்படி இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட் தான் வரும். நம்ம எல்லாருமே மற்றவங்களோட காஸ்ட்லியான வெல்த்தை நம்ம ஓன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிப்போம். யாருமே நம்ம கிட்ட என்ன பெரிய வீடு இருக்கா, பெரிய கார் இருக்கா, நிறைய ஜுவல்லரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பெருசா பார்த்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் கோயிங் டு பி டெம்பரவரி. உண்மையிலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன் மற்றவங்க கிட்ட இருந்து வேணும் அப்படின்னா பணத்தை ஒரு சேனலாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஃபேக் ஆக்டிங்கோட உங்களை அட்மையர் பண்ணுவாங்க, ஆமாம் போடுவாங்க, ஜால்ரா போடுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பணம் இல்லை அப்படின்னா அந்த கூட்டம், அந்த ஆக்டிங் கூட்டம் எல்லாமே அப்படியே ஓடி போயிடும். ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க நம்மளை அட்மையர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சி தயவு செய்து எதுவும் செஞ்சிடாதீங்க. அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் அட்மிரேஷன் வரவே போகிறதில்ல. உங்களுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அன்பு, கருணை, மற்றவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கஷ்டம் அப்படின்னா அங்கே போய் நிற்கிறது, உதவி செய்யறது, இது மூலமாக நீங்கள் மற்றவங்களோட அன்பையும் ரெஸ்பெக்டையும் அட்மிரேஷனையும் சம்பாதிக்கலாம். இந்த சாப்டரோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்களோட பணத்தை அன்னெசரியா செலவு பண்ணி மற்றவங்களோட ரெஸ்பெக்டையும் அட்மிரேஷனையும் சம்பாதிக்கிறதுக்காக பணத்தை காஸ்ட்லியான விஷயத்துல செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க
அப்படிங்கிறது தான் கண்டென்ட். ஏன்னா யாரும் உங்களை பற்றி யோசிக்க போகிறதில்ல. எல்லாரும் உங்களோட கார், உங்களோட வீடு மாதிரி எனக்கு ஒன்று இருந்தால் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் அவங்க தாட்டாக இருக்கும். அவங்களோட தாட் உங்களை பற்றி இருக்கவே இருக்காது. ஸோ வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பாய்.